மாவட்டம் பாணாம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் ராஜா என்கிற சசிராஜா. இவர் 6ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ளார். இருந்தாலும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர் இயற்கை மீது அதிக பற்று கொண்டதால் இவர் மரங்களை நடுவதை மெய்யான பணிகளாக செய்து வருகிறார். அதிலும் இவர் இருக்கும் பாணாம்பட்டு கிராமத்தில் உள்ள பாணாம்பட்டு கிராமம் முழுவதும் சாலைகளில் இருபுறங்களில் முதலில் ஆங்காங்கே மரங்களை நட ஆரம்பித்தவர். பின்னர் பாணாம்பட்டு கிராமத்தில் உள்ள 555 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி முழுவதும் ஏரியை சுற்றி வேப்பமரம், இலுப்பை மரம், அரசமரம், ஆலமரம், பூர்சமரம், மாமரம், புங்கமரம் உள்ளிட்ட எண்ணற்ற மரங்களை நட ஆரம்பித்தார். கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த பணியில் தனி ஒரு நபராக நின்று சசிராஜா நடவு செய்து அதனை நாள்தோறும் பராமரித்து தண்ணீர் ஊற்றி மாடு ஆடுகள் மேயாமல் இருப்பதற்காக மரக்கன்றுகளை சுற்றி வேலிகள் அமைத்து பராமரித்து வருகிறார். இவரை பற்றி கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு நமது சத்தியம் தொலைக்காட்சி செய்தி தொகுப்பாக செய்தி வெளியிட்டோம். இந்த காரணத்தினால் இவருக்கு பல தொண்டு நிறுவனங்கள் இவரை பாராட்டி இலவசமாகவே மரக்கன்றுகளை வழங்கி நட சொல்லி வருகின்றனர். இதனாலே இவர் சத்தியம் தொலைக்காட்சி கொடுத்த நம்பிக்கையால் இவர் நாள்தோறும் தனது மரக்கன்றுகளை நடும் பணியை விடாமல் செய்து வருகிறார். இவரும் நாள் ஒன்றுக்கு குறைந்து 2 மரமாவது நட்டு தற்போது ஒரு ஆண்டு காலமாக 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு தற்போது அது வனக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் இவரை பற்றிய பகுதியில் பலரும் கேலி கிண்டல் செய்தாலும் இவர் பணியை செய்து வருகிறார். தற்போது இவருக்கு ஆதரவாக அங்குள்ள இளைஞர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்களிடம் பலரும் மரக்கன்று நட போகிறீர்களா, நான் உங்களுடன் வருகிறேன், இவருக்கு உறுதுணையாக மரக்கன்றுகளை நட்டு தண்ணீரும் ஊற்றி வருகின்றனர். ஒரு 260 மரத்து மேல வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எண்ணற்ற மரம் நம்ம உருவாக்கிட்டோம். இந்த நம்ம ஒரு ஏரி பார்த்தோன்னா 555 ஏக்கர். இதுல நிறைய காடு மாதிரி உருவாக்கணும் நாங்களும் ஒரு ஆசையில் இருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் கூட மரம் மரம் நட வராங்க. இப்போ அது முன்னே கூட்டா வர மாட்டாங்க, இப்போ வராங்க ஒரு ஆளுக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க. அந்த மாதிரி யாரு கேட்டாலும் கண்ணு வாங்கி தராங்க. இப்போ சில பேர் பிறந்த நாள்னாலே நம்மள ஃபோன் பண்ணி சொல்றாங்க, வெளியூர்ல இருந்து சொல்றாங்க, ஈரோட்ல கூட சொல்றாங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி மரம் நடுங்க, காசு அனுப்புறோம், ஒரு 10 கன்று நடும், நட்டு அதே போல. அந்த மாதிரி நம்ம ஊர் ஏரி இன்னைக்கு ஒரு காடா ஆக்கி காட்டணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இன்னும் சில 2 வருஷத்துல அது ஒரு பெரிய காடை ஆக்கிடுவோம். இந்த மாதிரி அவங்க பிறந்தாலும் நிறைய பேர் நீங்க இது பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம். தற்போது வரை ஏரியை சுற்றி ஏராளமான மரங்களை நட்டு உங்களது நிழல் தரக்கூடிய மரமாகவும் மழை பொழிய வாய்ப்பு தரும் வகையிலும் இந்த மரங்கள் இருந்து உள்ளது. இதனால் ஏரி பாசனம் மூலம் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் உங்கள் ஏரி பாசனங்கள் மூலம் பயன்படுகிறது. இதனால் விவசாயம் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் இவரை பாராட்டி வருகின்றனர். மேலும் இவரை பலரும் பாணாம்பட்டு ஏரிக்கார் என்றும் கேப்டன் என்றும் அழைத்து வருகின்றனர். சுத்தமா இல்லாத இருந்தது, முள்ளு காடா இருந்தது. இப்ப எல்லாமே எல்லாம் செடிக்கு நல்லா நல்லா செடி வேலவே நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஏற்கனவே உள்ள வரதுக்கு வழி கிடையாது. இப்ப வர்றதுக்கு வரலாமா, ஒரு உட்காந்து இருக்கிறது பேசலாமா, ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்த்து விட்டுக்கிறாரு கேப்டன். இது மட்டுமல்லாமல் இவர் நடும் மரங்களை பார்த்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தொண்டு நிறுவனம் ஒன்று கேடயமும் சான்றுகளும் அளித்து பாராட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சரணாலயம் போல வெளிநாட்டு பறவைகள் இருந்து பல பறவைகள் ஏறி சுற்றியுள்ள மரங்களில் தஞ்சம் அடைகின்றன. இந்த சசிராஜ் என்றவர் ஒரு கண்ணு வச்சு மரத்தை உருவாக்கினாரு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மரம் ஏரி ஃபுல்லா இருக்குது. விவசாயிகளுக்கும் நல்ல முறையா மழை செழிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பறவைகள் அதிகமா வருது. மேலும் நமது சத்தியம் செய்தி தொகுப்பு எதிரொலியால் இளைஞர்கள் தொய்வு அடையாமல் எண்ணற்ற மரங்களை நட மேலும் மேலும் ஆர்வம் காட்டி வருவதாக அவர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இவரை போன்று யாரும் செய்ய முடியாத அளவிற்கு பலரும் இவருடன் உதவி செய்து மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து உதவி செய்து வருகின்றனர். 6ஆம் வகுப்பு வரை படித்த இவருக்கு அதிக அளவில் இது போன்ற சேவையில் செய்து வருவது நாட்டு மக்களில் நீங்காத இடம் பிடித்துள்ள மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் போல மனம் படைத்த இவரையும் இந்த பாணாம்பட்டு கிராம மக்கள் கேப்டன் என பெயர் சூட்டி அழைப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர் பணிகள் தொடங்க சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல உதவிகளை செய்தால் மரக்கன்றுகளை நட்டு வனங்களாக மாற்றுவதற்கு சாத்தியம் உள்ளது என்று கூறலாம். இப்ப யார் பார்த்தாலும் மரம் நடுறதுனால பரவாயில்ல, நீ ஒரு தலைமுறையை வளர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க.
அது சந்தோஷமா இருக்குது, நம்மளுக்கு மனசு திருப்தியாகுது. நம்ம எவ்வளோ யாருக்கே தானம் பண்ணாலும் அது பெருமை இல்லை. ஆனா அந்த மரங்கள் நடுறதுனால நம்மளை பார்க்கறதுக்கு சொல்றதுக்கு எல்லாருமே ஆசை, நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. கேப்டன் என்பது சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து தனிநபர், அதாவது குறைஞ்சபட்சம் அதாவது 6ஆம் வகுப்புமே மட்டுமே படித்தவர், ஒரு சமூக தொண்டு ஆளுநராக இது பண்ணிட்டு தற்பொழுது அந்த ஏரியை சுத்தி இருபுறமும் பாத்தீங்கன்னா மரக்கன்று நட்டாரு. இதை குறித்து நம்ம கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு செய்தி வெளியிட்டோம். அதன் எதிரொலியாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிகள் எல்லாமே வளர்ந்து மரங்களாக வளர்ந்து நல்ல இருபுறமா காடாக காட்சியளிக்கிறது. இவருடைய சேவை போன்று என்றுமே பலரும் ஒரு செடியை வந்து நடலாம் கூட பரவாயில்ல, ஒரு செடியை வந்து நட்டும் போது அந்த செடியை வந்து உடைக்காம இருக்கணும், அதை பாதுகாக்கணும் என்பதே இவருடைய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செயலுக்காக விழுப்புரத்திலிருந்து எஸ். கோபிநாத்.